Hi, welcome back viewers, welcome back to my channel WinTrader. Forex market எப்படி accurate ட்ரேட் எடுக்கலாம், இதுக்கு entry exit fake up downs எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு இன்னைக்கு லைவ் மார்க்கெட் உங்களுக்கு காட்ட போறது வந்து இன்னைக்கு பாக்கும்போது சில்வர்ல இன்னைக்கு என்னாச்சுனா 5th டிசம்பர் தான் இன்னைக்கு மார்னிங் 8:15 ல கொடுத்த ட்ரேட் நம்ம சாஃப்ட்வேர் சிக்கிள் கொடுத்தது அது 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆயதுக்கு அப்புறம் மார்க்கெட் இப்படியும் மேல தான் போட்டு இருக்காரு. நல்லா ட்ரேட் கிடைச்சு நல்லா ப்ராஃபிட் வந்தது. இப்படி மார்க்கெட் அகைன் மேல போட்டு இருக்கு, சான்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டா எகெயின் மேலே ஏறிடும். அந்த டைமில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுத்துடுவேன். இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இதில் ஃபேக் ட்ரேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் தான் இன்றைக்கி காட்டுது. இப்போ இன்றைக்கி சில்வர் பார்த்துட்டா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேர் சிக்கிள் கொடுத்தது அப்ராக்சிமேட் 8:15 தான். இந்த க்ரீன் கலர் அப்பாரோ தான் வந்து பைசிக்கிள். இந்த பைசிக்கிள் கொடுக்கும்போது நம்ம சாஃப்ட்வேர் அலர்ட் மெசேஜ் இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்டில் அலர்ட் மெசேஜ் கொடுத்துடும். இந்த பாக்ஸில் அலர்ட் மெசேஜ் தான் உங்களுக்கு காட்டுது. இந்த அலர்ட் மெசேஜில் சிக்கிள் வந்த டைமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துடும். அதுக்கப்புறம் மேலே அதுக்கு என்ட்ரி கொடுத்துடும். அது என்ட்ரி பாயிண்ட்டு டார்கெட்டு கீழே கொடுத்துடுமே. இது சிக்கிள் வரும்போது இந்த கேண்டில் கலர் க்ரீன் வரணும், கீழே கன்ஃபர்மேஷன் மார்க் க்ரீனாக வரணும். செப்பரேட் கலர் வந்து சைட்வேஸ் தான், ஆரஞ்சு ஒயிட் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர் வந்து சைட்வேஸ் தான். சிக்கிள் வரும்போது கேண்டில் கலர் க்ரீன் கீழே க்ரீன் ரெண்டுமே சேமாக வரணும். அந்த டைமில் தான் ட்ரேட் எடுக்கணும். அந்த இப்போ இன்னைக்கு சிக்கிள் கொடுத்த டைமில் கீழே ஆல்ரெடி க்ரீனில் இருந்தது. இப்போ அந்த டைமில் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது சிக்கிள் கொடுத்து அந்த டைம் டைரெக்டாக எடுத்துக்கலாம். அது நல்லா மேலே போச்சு, மார்க்கெட் நல்லா ட்ரேடு கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்தது. இப்போ இது பார்க்கும்போது கீழே க்ரீன்லேருந்து தான் மார்க்கெட் திரும்பி ஏறும்னு சொல்கிறேன். இப்போ அது உங்களுக்கு பொசிஷன் இப்போ டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு, மார்க்கெட் உங்களுக்கு பொசிஷன் ஹோல்டிங்கில் தான். இந்த பொசிஷன் அந்த மார்க்கெட்டு கீழே வரும்போது இந்த பொசிஷனில் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எகெயின் கீழே அந்த மேலே ஏறும்போது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு எகெயின் மேலே ஏறுமே. அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எகெயின் ட்ரேட் எடுத்துக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் இந்த ரீஎன்ட்ரி கொடுத்துடுமே. இப்போ 3 டார்கெட்ஸ் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் மேலே போட்டிருந்தா அந்த டைமில் உங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துட்டா உங்களுக்கு ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டா எகெயின் மேலே சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இது முன்னாடி வந்த செல் பார்த்துட்டா எஸ்டேட்டை பார்த்துட்டா உங்களுக்கு செல் மார்க்கெட்டு நல்லா செல் போயிது. இப்போ செல் சிக்கிள் உங்களுக்கு முன்னாடி வந்த செல் சிக்கிள் கண்டினியூஷன் தான் போயிட்டு இருந்தது. அது மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் கட் பண்ணி நல்லா கீழே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பை கொடுத்தது சிக்கிள் சாஃப்ட்வேர் கன்ஃபார்ம் இல்லை. இந்த பை பார்க்கும்போது இந்த லைன் மட்டும் க்ரீன் ஆகிடுச்சு, கீழே பார்க்கும்போது ரெட்டில் தான் இருந்தது. அது ட்ரேட் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எகெயின் மேலே போச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு தான் ட்ரேடு கொடுத்துட்டு கீழே பார்த்துருக்கும் போது ரெட்டில் இருந்தால் மார்க்கெட் தைரியமாக செல்லு தான், தைரியமாக உங்களுக்கு ட்ரேடு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ பார்த்துட்டா இப்போ க்ரீனில் தான் மார்க்கெட்டு தைரியமாக பை தான் சாஃப்ட்வேர் சொல்கிறேன். இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் 15 டைம் ஃப்ரேமுக்கு மேலே தான் வைக்கணும். 5 மினிட்ஸ் ஸ்கால்பிங் தான், 15, 30, 5:15 ஸ்கால்பிங் தான். ஆனால் 30 1 hour தான் நல்லா ஆக்குரஸியாக ட்ரேடு வருது. இப்போ சில்வரில் பார்த்துட்டா இந்த 30 மினிட்ஸில் ட்ரேடு பார்த்துட்டா இப்போ எஸ்டேட்டை மார்க்கெட் நல்லா டவுன் வந்தது. இன்றைக்கி பார்த்துட்டா பை வந்து இப்படி மார்க்கெட்டை மேலே போட்டிருக்க 3 டார்கெட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்படி மார்க்கெட் மேலே தான் தைரியமாக ஹோல்ட் பண்ணதுக்கு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காரு. ஓகே, லைவ் டெமோ பார்க்கறதுக்காக உங்களுக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களுக்கு தைரியமாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.